Hi everyone. So yeah, pasangla, and welcome to Vedantu channel, Makali. Good morning. என்ன மற்றவங்க யாரும் எந்திரிக்கல போலே. Only Sudha, you are available now. Okay. We are Inia, right? Okay. Morning class schedule ஆக்கலடா பசங்களா. Morning class is doesn't schedule. Yeah, Moshigan. Morning class வந்து schedule ஆகல. Only 5 marks வந்து schedule ஆயிருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? டன். ஸோ இதோட பிடிஎஃபை நான் எப்பயும் போல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ மௌசிகா, ரைட். சாரி, உங்களை அப்படியே கூப்பிட்டு எனக்கு பழக்கமாகிடுச்சுடாமா. ஓகே ஃபைன். நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் வச்சு ஜேஇ அண்ட் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஜாயின் பண்ணலாடாமா. ஸோ இதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் ஃபார் ஜேஇ அண்ட் நீட் கோச்சிங் யூ கேன் காண்டாக்ட் தெம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பசங்களா, இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ வாட் இஸ் கால் சப்ரோட்டீன்ஸ். ஸோ சப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ்க்கே போவோம். சப்ரோட்டீன்னா என்னடாமா? ஃபங்க்ஷனோட பார்ட். ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன்னா ஒரு வேலையை கொடுப்போம், அந்த வேலையை சின்னதாக முடிக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் கோட் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதானே? அதே தான் இதுவும். சப்ரோட்டீன்ங்கிறது அல்காரிதமில் நான் பேசுகிற ஒரு விஷயம், கரெக்டாக? அல்காரிதமில் ஃபங்க்ஷன்னா என்னென்னா தட் இஸ் கால் சப்ரோட்டீன்ஸ். ஸோ சப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். அது ஒரு ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். அந்த கோடில் என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன வேலையை செய்வாங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ண போகிறேன், ரைட் பசங்களா? ஸோ தட் ஐ யூஸ் டு பர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் தட் கேன் பி யூஸ்டு ரிப்பீட்டட்லி. எப்போ கூப்பிட்டாலும் அதே வேலையை அது திருப்பி செய்யும். கூப்பிட்டா வந்து செய்யும். இட் இஸ் அது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் தான் நம்ம இப்படி சொல்கிறோம், சரியாடாப்பா? ஸோ வாட் இஸ் சப்ரோட்டீன்றா பசங்களா? Subroutine means it is a small section of code that I use to perform ஒரு பர்டிகுலர் டாஸ்க். நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறைய டைம், அவ்வளோதான். ஓகேவா? இந்த 2 லைனை நீங்கள் அழகாக எழுதினா போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. எஸ் மகளே, ஐ யூ ஆர் கிளியர் வித் திஸ்? யாடா பசங்களா, கிளியராக இருக்கீங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நீங்கள் இப்படி பார்க்கவே நீங்களும் படிச்சுக்கோங்க. தமிழ் அர்த்தத்தை பார்த்துட்டு யூ ஆல் ஸ்டடி தெம். ஓகேவாடாம்மா? ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன எழுதணுமோ அந்த பிடிஎஃப் மொத்தமாக நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இன்னொரு ஐ வில் 6:30க்குள்ளே அதை நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் போட்டுறேன், எந்தெந்த கொஷின்ஸ்க்கு எந்தெந்த ஸ்டெப்ஸ் எந்தெந்த ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதினா போதுன்றத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? யா, கிளியர், ரைட்? டிஃபைன் ஃபங்க்ஷன். சி, ஃபங்க்ஷனுக்கும் சப்ரோட்டீனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஃபங்க்ஷனுங்கிறது அல்காரிதம், சப்ரோட்டீன்ங்கிறது அல்காரிதம். ஃபங்க்ஷன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேர்த்தோட அர்த்தம் லிட்ரலி சேம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட், ஒரு பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்ட் வித் அ கிரேட்டர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்ட் அதில் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் அண்ட் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் ப்ராசஸ் அ கான்க்ரீட் அவுட்புட். ஒவ்வொரு டைமும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கான்க்ரீட்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும், சரியாடாமா?
A function is a unit of code. அது ஒரு யூனிட் ஆஃப் கோட், ஒரு கோட், அது வந்து ஒரு குட்டி பிளாக், அது மட்டும் ஒரு தனி பிளாக்காக நான் ஆஃபன் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு கிரேட்டர் ஸ்ட்ரக்சரோட டிஃபைன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸும் இருக்குது. அது ப்ராசஸாக ஒரு கான்க்ரீட்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்ரா பசங்க? காட் இட் எவ்ரிவன்? டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இவ்வளோதான். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி டப்பாவாக போடுறாங்கல்ல, ஓகே, லைக் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் அந்த மாதிரி போடுறாங்கல்ல, அவங்க நிச்சயமாக ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டினாச்சும் அந்த மாதிரி வந்துடும். எய்தர் 5 marks, எய்தர் 3 marks, எய்தர் 2 marks. யூ வில் கெட் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கொஸ்டினாச்சும் கேட்டுருவான். ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்க இந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. சரியாடாமா? ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இன்டர்ஃபேஸ் என்ன, லைக் இதை செய்யணுமா, நான் இதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால் போதும். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன்னா இது எப்படி செய்யணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். லைக் எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிறது இன்டர்ஃபேஸ். சரியாடாமா? ஸோ இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் கேன் ஆப்ஜெக்ட் டூ. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்ய முடியும் அவ்வளோதான் சொல்லுமே தவிர அது போய் செஞ்சுக்கிட்டு இருக்காது. சரியா? இம்ப்ளிமெண்டேஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ட் யாரெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொன்று அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து செய்யும். தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னா ஜஸ்ட் லைக் அன் ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட். இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷனா அது இறங்கி செய்யும். இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் தி இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க இம்ப்ளிமெண்டேஷன். யூ காட் இட் பசங்களா? இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் போலாமாடாமா? ஓகே, மென்ஷன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் 2 marksன்னு பார்க்கும்போது இந்த 2 marks இருக்குது. நெக்ஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு 3 marks. ஓகேவா? மென்ஷன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இன்டர்ஃபேஸ்னால் என்னது? ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆள். ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆளோட கேரக்டர் என்னவா இருக்க முடியும்? அவ்வளோதான். சரிங்களா? அதோட ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டெம்ப்ளேட். அதோட கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன பண்ணணும்? இன்டர்ஃபேஸஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண விடும். க்ரியேட் பண்ணி அது கூட கொலாபரேட்டாக ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இன்டர்ஃபேஸஸ் டு எனேபிள் அன் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட். கிளாஸ்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். சரியா? கிளாஸ்னால் எனிதிங், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நீ க்ரியேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும், தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட்டில் சொல்கிறேன். அண்ட் செகண்ட் திங், அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்ரிபியூட்னா என்னது? அது கூட அசோசியேட் ஆகிறவங்க, அவங்களோட பார்ட்னர்ஸ் யாராக இருக்கலாம், அவன் எப்படி தான் இந்த ஒரு மீட்டிங்கில் பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறது எல்லாமே யார்? இந்த இன்டர்ஃபேஸ். இட் இஸ் ஆல் கண்ட்ரோலிங் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு தி ஃபங்க்ஷன். அவன் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இன்டர்ஃபேஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறா. இந்த லைக் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதும் அதோட வேலை தான். அது யார் கூட சேரணும், யார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த இன்டர்ஃபேஸ் தான். சரியாடாமா? இந்த மாதிரி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ்க்கு இருந்தே ஆகணும். All get it? And it is a 3 mark question. Next போலாமா? இந்த ஒரு கொஸ்டினை நீங்களே அதிகமாக பார்த்துருப்பீங்க. Why string length is called pure function? Pure functionனா என்ன? பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட்டை கொடுக்கும் போது எவ்வளோ டைம் ஆனாலும் ஒரு 2 நிமிஷத்தில் அதே இன்புட்டை திருப்பி கொடுத்தாலும் அவுட்புட் என்னமோ சேம் தான். சேம் இன்புட் ஃபார் சேம் அவுட்புட். உனக்கு இன்புட் மாறாத வரைக்கும் அவுட்புட் மாறவே மாறாது. தட் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ ஸ்ட்ரிங் லென்த்னா என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரிங் லென்த்னாமா? இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, லைக் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. சரிங்களா? திஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த்னா இந்த ஸ்ட்ரிங் லென்த்தில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்.
1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தமாக 8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் லென்த்னு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை போட்டிங்கன்னா 8 என்ற ஆன்சர் கொடுக்கும். கம்ப்யூட்டரை எப்போ நீங்கள் இன்புட்டாக கொடுத்தாலும் உங்களோட ஆன்சர் 8ஆக தான் வரும். இந்த ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னது 8ஆக தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். வேறு ஃபங்க்ஷன் கொடுக்க முடியுமா? வேறு நம்பர் 10 7ன்னு கொடுக்குமா? நோ, அது கொடுக்காது. கரெக்டாடாமா? ஸோ ஸ்ட்ரிங் லென்த் இஸ் கால் அ பியூர் ஃபங்க்ஷன். அது ஒரு பியூர் ஃபங்க்ஷன். ஏன்? பிகாஸ் த ஃபங்க்ஷன் டெக்ஸ் ஒரு வேரியபிளை நம்ம பேராமீட்டராக எடுத்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணி அதோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணும். இதுதான் ஸ்ட்ரிங் லென்த். சரியா? ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ரீட்ஸ் த எக்ஸ்டர்னல் மெமரி. அது வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை ரீட் பண்ணுமே தவிர அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த லென்த்தை அது சேஞ்சே பண்ணாது. ஸோ த வேல்யூ ரிட்டர்ன். ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அவுட்புட்டுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ்லேருந்து தான் ரிட்டர்ன் ஆகுமே தவிர சேஞ்ச் ஆகாது. அங்கே என்ன லென்த் இருக்கோ அதே தான் திருப்பி வரும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த் மெமரியில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர்னு கொடுத்த இடத்துல 8ன்னு சேவ் ஆயிருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸில். ஓகே, ஸோ நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு இல்லை 10 நிமிஷம் கழிச்சு 15 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ நிமிஷம் கழிச்சு வேணாலும் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் லென்த் மெமரி ஆக்சஸ் கம்ப்யூட்டருங்கிற இதில் 8 தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் திருப்பி அது கொடுக்குமே தவிர வேற நம்பரை அது கொடுக்காது. ஸோ திஸ் வை இட் இஸ் கால் பியூர் ஃபங்க்ஷன். யூ காட் இட் பசங்களா? புரியுதாடாமா? Clear? Okay, Sudha. Thank you for replying. படிச்சுக்கோங்க இந்த 2 லைனை. ஓகே, ஆர் யூ ஆர் நோட்டிங் டவுன் சம்வேர்? எங்கேயாவது நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ see this, differentiate pure and impure function. ஒரு பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? நான் தான் சொன்னேன்ல, பியூர்னா என்னது? இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ். தீஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் நான் இன்புட் கொடுப்பேன், பேராமீட்டர்ஸாக ஒருத்தங்களை கொடுப்பேன். அவங்கள கொடுக்கும் போது எனக்கு சேம் ஆன்சர் திருப்பி கிடைக்கணும். ரைட்? பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரே இன்புட்டை நான் கொடுத்தா கூட ஒவ்வொரு டைம் எனக்கு வேற விதமான ஆன்சர்ஸ் வரணும். டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். That is called impure function. So pure function will give exact result. எக்ஸாக்டா அதே ரிசல்ட் தான் கொடுக்கும் நீங்கள் சேம் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும். ஓகே, இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு என்னென்னா will never assure the function will behave the same. அது வந்து ஒவ்வொரு டைமும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கால் பண்ணும்போது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் பியூர் ஃபங்க்ஷன்னா என்னது? அதுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஹேஸ் அ சைடு எஃபெக்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சரியாடாமா? சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் எக்ஸாம்பிள்ஸ். என்னது, 3 மார்க் கொஷனில் நீங்கள் எக்ஸாம்பிள்னு ஒரு காலம் போட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனு கொடுக்கலாம், இதுக்கு ரேண்டம் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரிங் லென்த் அண்ட் இதுக்கு ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்டம் இஸ் அன் இம்பியூர் ஃபங்க்ஷன். காட் இட் பசங்களா? ஏன் அதுக்கு பேர் ரேண்டம்னா நீங்கள் ரேண்டம் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவுட்புட் வருவாங்க. ஓகே வாடாமா? நெக்ஸ்ட் போலாமா? டிஃப்ரென்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சாரி, இது திருப்பி அதே கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ சாப்டர் 1 கவர்டு. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் அது? ஸோ சாப்டர் 1ல் அவ்வளோதான். ஓகே வேணாமா? கேன் வி மூவ் ஆன் டு சாப்டர் 2? ஸோ சாப்டர் 2 போகலாமா? வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஏடிடி. ஆடிடின்னு அது ஒரு டைப் ஆர் அ கிளாஸ். அது வந்து ஒரு டேட்டா டைப். இட் இஸ் சம் டேட்டா டைப் ஆர் அ கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸுக்கு வேணா கிளாஸ். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும்? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அவங்களோட பிஹேவியர்ஸ் அதை என்ன பண்ணணும், அவங்களோட பிஹேவியர் அது என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்ற பிஹேவியரை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருவீங்க. சரியா? இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு பண்ணி வச்சிருவீங்க பை அ செட் ஆஃப் வேல்யூ அண்ட் அ செட் ஆஃப் ஆப்ரேஷன். இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. அவ்வளோதான். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணது தான் ஆப்ஜெக்ட் செய்ய முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ டைப் ஆர் அ கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்
whose behavior, அவங்களோட behavior நீங்கள் define பண்ணிடுவீங்க. எப்படி? by set of ஒரு values and operations வச்சு you will define it. சரியானமா? instructions வச்சு கிடையாது. values and operations வச்சு you will define it. differentiate constructor and selector. constructor selector இருக்கு. what are the இது இப்போ வந்து abstract data type இருக்கு. abstract data typeல ரெண்டு மெயின் கேட்டகரி இருக்கு. ஒன்றுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொரு பேர் செலக்டர். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பண்ணும்? நம்ம கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ல சரிங்களா அந்த ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்டர் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸாக என்னால் வாங்க முடியுமோ, ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட், என்னால் வாங்க முடியணும். எனக்கு ஒரு சில விஷயம் வேணும்னா அதில் நான் வாங்கிக்க முடியும். அது எதெல்லாம் வாங்க முடியுமோ தட் இஸ் கால் செலக்டர். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண, அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். நான் செஞ்ச விஷயத்துலேருந்து ஒரு சில விஷயத்தை என்னால் எடுத்துக்க முடியணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும், அதுக்கு பேர் செலக்டர். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன் அண்ட் செலக்டர் ஆர் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தட் பில்ட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணால் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். இன்ஃபர்மேஷனை வாங்கினா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், தட் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன். யூ கேன் யூஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராக்ட். எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வேர்ட் ஈஸியாக இருக்குமோ அந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்கள். ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். ஒரு இன்ஃபர்மேஷனை என்னால் திருட முடியணும் ஆர் கறந்துக்க முடியும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம், பில்டிங் டுகெதர் டு கெட் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டி, நம்ம ஒரு சிட்டி கூகுள் மேப்பில் ஒரு சிட்டியை உருவாக்கலாம். கரெக்டாக? ஸோ மேக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் உருவாக்க முடியும் யூஸிங் லாட்டிடியூட் அண்ட் லாங்னிடியூட். அவங்களோட லாங்னிடியூட் அண்ட் லாட்டிடியூடை நீங்கள் பேராமீட்டர்ஸாக வச்சு மேக் சிட்டி அப்படின்னு சொல்லி யூ கேன் யூஸ் அ ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு பேர் என்ன? கன்ஸ்ட்ரக்டர். சரியா? இப்போ ரிட்ரைவ் டேட்டா பை ஆர் கெட் டேட்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, கெட் சிட்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சிட்டி பேர் கொடுத்துட்டு அந்த சிட்டியோட லாங்னிடியூட் என்ன, லாட்டிடியூட் என்னன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் என்னால் வாங்கிக்க முடியும். அதுக்கு பேர் செலக்டார். சரிங்களா? யூ கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்களே ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். சரியா? புக்கில் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ யூ கேன் see in book. கரெக்டாடாமா? மேக் சிட்டி வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டார், லாங்கிடியூட் அண்ட் லாங்னிடியூட் வச்சு நம்ம மேக் பண்ணுறோம் கூகுள் மேப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவில் ஏதாவது ஒரு லாங்கிடியூட் லாட்டிடியூட் எனக்கு தெரியாது, தெரிஞ்சது தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு ஒரு சிட்டியை நான் கூகுள் மேப்பில் இந்த இடம்னு சொல்லி லொக்கேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால் கன்ஸ்ட்ரக்டர். இப்போது ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டு அதோட லாங்கிடியூட் லாட்டிடியூட் என்னென்னு இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்க முடியும். அதுக்கு பேர் செலக்டார். ஐ ஹோப் யூ ஆல் கெட் இட். புரியுதுலடாமா? எக்ஸ்ட்ராக்ட், ஒரு இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை கூட நான் ஆப்ஜெக்ட்லேருந்து வாங்கிக்க முடியும். You all have a clarity? Okay. Next one, what is called pair? Pair na enna? Give an example. Pair na enadhu, like we should have an ordered pair. Adha ஞாபகம் வச்சுக்கோங்க. Any way of building. Yes. Any way of building. ஒரு ரெண்டு வேல்யூஸை நீங்கள் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணி பேராக காட்ட போகிறீங்க. ரெண்டு வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட் டு டூ. பேரிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் டேட்டா டைப்பு லிஸ்ட் தான். சரியானாமா? தேர்ஃபோர் லிஸ்ட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் பேர். ஒரு லிஸ்ட்டை நீங்கள் பேர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி லைக் திஸ், 0-10க்கும் 120க்கும் மேப் ஆகுது. இந்த மாதிரி நாம் சொல்லலாம், பேர்ஸாக சொல்லிக்க முடியும். கரெக்டாமா? ஸோ நீங்கள் எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ 10, லைக் அன் ஆர்டர்ட் பேர். ரெண்டு வேல்யூஸும் டுகெதராக பண்ண முடியும்னா இப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. ஸோ ரெண்டு வேல்யூஸை நம்ம டுகெதராக கன்சிடர் பண்ணுறதுக்கு பேர் தான் பேர்.
What is concrete data type and abstract data type? Concrete data type ko abstract data type ko enna வித்தியாசம் சரிங்களா? So the first concrete data typeல பாத்தீங்கன்னா அந்த லைக் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆப்ஜெக்ட் என்னதான் செய்ய போகுதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியரா சிம்பிள் கான்செப்ட்ல இருக்கும். தட் இஸ் கால் கான்கிரீட் டேட்டா டைப். ஓகேங்களா? அப்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறது என்னன்னா அது புரியவே புரியாது. ஓகேவா? இட் இஸ் அ ஹை லெவல் வியூ. ஒரு ஹை லெவல் வியூவாக இருக்கும். கான்செப்ட் இண்டிபெண்ட். நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த டேட்டா டைப்பை பார்க்கும்போது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாத மாதிரி அவ்வளோ இண்டிபெண்ட் வியூவை நம்மளுக்கு தரும் அந்த டேட்டா டைப்பில். ஓகேவாடம்மா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மேக் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்குது நம்மளுக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. லாங்கிடியூட் லேட்டிடியூட் மட்டும் கொடுக்குறோம். அதை வச்சு ஒரு சிட்டி உருவாக்குறதுலாம் சரி. பட் ஹவு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கான்கிரீட்டுங்கிறது எப்படின்னா இப்போ ஏங்கிறது ஒரு இன்டீஜர், பிங்கிறது 5, ரெண்டு பற்றி ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. அது நம்மளுக்கு புரியும்ல, இது எப்படி நல்லாப்பா வருது அப்படின்னு நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷனும் தெரியுது. ஸோ கான்கிரீட்டுக்கும் அப்ட்ராக்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சரியாடம்மா? ஸோ கான்கிரீட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு தெரியும், என்னதான் ரெப்ரசன்டேஷன் ஆகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ட்ராக்ட்ல அது வந்து அன்னோன் விஷயமா இருக்கும். யோர் டேட்டா டைப் இஸ் அன்னோன். யாரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது. இதை யூஸ் பண்ணுமா அவ்வளோதாமே தவிர that doesn't know how it is implemented. ஓகேவாடா பசங்களா? ஸோ கான்கிரீட் டேட்டா டைப்புக்கும் அப்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். தீஸ் ஆர் தி 2 பாயிண்ட்ஸ். நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த பாக்ஸ் போட்டு வர்றது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதை மறக்காமல் படிச்சிருங்க. சரிடாமா? எவ்வளோ வேஸில் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம்? ஹவு மெனி வேஸ் அ லிஸ்ட் கேன் பி ஆக்சஸ், ரைட்? எவ்வளோ வேஸில் லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம்? 2 வேஸில் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ரெயிட்டு மல்டிபிள் அசைன், லைக் ஸ்ட்ரெயிட்டாக அசைன் பண்ணி பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னது? பாஸாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ see this, the elements of a list can be accessed in 2 ways. First way வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் பண்ணுறது. ஸ்ட்ரெயிட்டாகவே அசைன் பண்ணிக்கலாம். which unpacks a list into an elements. ஒரு லிஸ்ட்டாக நான் பார்க்குறத விட்டுட்டு இங்கேருந்து இங்கே பைண்ட் பண்ணும். இவனை கொண்டு போய் இவனுக்கு பைண்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ லிஸ்ட்டுன்னு போட்டு X10 20ன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துக்கிறோம். சரியா? X, Y is equal to list அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? எக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டை கொண்டு போய் எக்ஸுக்கும் ஒய்க்கு 20ன்றதும் சேவ் ஆயிடும். ஸோ எக்ஸ் வில் பி 10 அண்ட் ஒய் வில் பி 20 அப்படின்னு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் அன் செலெக்ஷன் ஆப்ரேட்டர், அதாவது இண்டெக்ஸ் நம்பர் வச்சு, ஓகேவா? இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இட் இஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் யூசிங் அ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் லைக் அன் இண்டெக்ஸ் நம்பர். Square bracket expression literally following the other expression. See, you see like this, list 0ன்னு போட்டு 10ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, லிஸ்ட் 1ன்னு போட்டு 20ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாடாமா? ஒன்று டைரக்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்க, இல்லைன்னா இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுங்க. 2 வேஸில் பண்ணலாம். ஓகே, இப்படி பண்ணால் என்ன ஆகும்? 0 போய் 10க்கும் 1 போய் 20க்கும் மேப் ஆகும். இந்த மாதிரி 2 பேர்த்த ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த பேர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரியாடாமா? கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சாப்டர்? வாட் இஸ் ஸ்கோப்? ஸ்கோப்னா என்ன? வாட் இஸ் ஸ்கோப்டா பசங்களா? ஸ்கோப் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு தி விசிபிலிட்டி. ஸ்கோப்னா என்னது? ஒரு வேரியபிள் ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்தால் அது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், ஓகேவா? இல்லைன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளோ. இப்போ ஒரு இன்டர்நெட் மாதிரி தான். ஒரு கரண்ட், ஒரு டவர் இருக்குது, யூ ஹாவ் அ டவர், ரைட்? இந்த மாதிரி ஒரு டவர் இருக்குது. இந்த டவர்லேருந்து இன்டர்நெட் கிடைக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும், எந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதா ஸ்கோப். சரியானாமா? So see this, scope refers to the visibility of variables. வேரியபிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேராமீட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் லைக் வாட் எவர், அதெல்லாமே. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இல்லை இன்னொரு ப்ரோக்ராம்லேருந்து எவ்வளோ தூரம் விசிபிளாக இருக்குது,
எவ்வளோ தூரம் கனெக்டிவிட்டியில் இவ்வளோ தூரம் தான் அதுக்கு உயிர் வாழ்வு இருக்குது, இவ்வளோ தூரம் தான் அதுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப். ஸோ ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு தி விசிபிலிட்டியை ரெஃபர் பண்ணுறவங்க, எவ்வளோ நாள் உயிரோட இல்லைன்னா எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. யாரோடது? வேரியபிள்ஸாக இருக்கலாம், பெராமீட்டர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? வாட் எவர் வேரியபிள்ஸ் ஒரு பெராமீட்டர்ஸ் இன் அ ஃபங்க்ஷன் ஆர் வாட். ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராம்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இன் ஒன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் டு ஒன் அனதர் பார்ட் ஆஃப் தி சேம் ப்ரோக்ராம். சரியாடம்மா? ஒரு ப்ரோக்ராம்லேருந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, வாட் இஸ் மேப்பிங்? மேப்பிங்னா என்னது? எஸ், மேப்பிங் அப்படின்றப்போ நான் வேரியபிள்ஸையும் அதுக்கான வேல்யூஸையும் நான் பைண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் அ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கூட அந்த வேரியபிள் நேமை நான் பைண்ட் பண்ணுறேன்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேப்பிங். சரியாடாமா? ஸோ அதில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வில் பி யூஸ்ட் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப். ஒரு வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவாடாப்பா? எஸ்டா பசங்களா? What do you mean by namespace? Namespace-ஆல நம்ம என்ன சொல்ல வரோம்? சரிங்களா? Namespace which means the containers. அவங்க தான் உங்களுக்கு நேம் ஸ்பேஸுங்கிறது ஒரு டம்மி வேரியபிள் மாதிரி. அவன் வர வரைக்கும் நான் இவனை நேம் சீக்குக்காக யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் கால் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கண்டெய்னர்ஸ். அவங்க தான் கண்டெய்னர்ஸ். ஒரு மேப் லைக் மேப்பிங்காக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும்ல, அந்த ஸ்பேஸ் அலோகேட்டுக்காக ஒரு டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் கால் நேம் சேக்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங். ஒரு வேரியபிள் நேமையும் அவனோட ஆப்ஜெக்டையும் மேப் பண்ண நான் யூஸ் பண்ணுறது தான் நேம் ஸ்பேஸ். ஸோ எக்ஸாம்பிள், a is equal to 5. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஏங்கிற வேரியபிள் 5ங்கிற ஆப்ஜெக்ட் கூட மேப் ஆகிக்குது, ஆர் வேல்யூஸ் கூட மேப் ஆயிருக்கு. வேரியபிள் இட் இஸ் மேப்பிங் டு 5. ஓகேவாடாம்மா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ஸோ டிஃபைன் லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் ஸ்கோப்புக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு இதில் நாமளே எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கலாம். புக்கில் எக்ஸாம்பிளாக நாமளே இங்கே எழுதிக்கலாம், ஆர் எனி அதர் எக்ஸாம்பிள் யூ கேன் டூ பை யோர் ஓன். ஓகே, டிஃபைன் லோக்கல் ஸ்லோப். லோக்கல் ஸ்லோப்னா என்னது? இது ஒரு வேரியபிளோட ஸ்லோப். சரிங்களா? உயிர் விசிபிலிட்டி பற்றி நான் பேசுகிறேன். இந்த லோக்கல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் என்னது? அது லோக்கல் ஏரியாவில் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதை தாண்டி போச்சுன்னா அது யூஸ் இல்லை, அது யூஸ் ஆகாது, அது ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு தி வேரியபிள். அது வந்து வேரியபிள்ஸை சொல்லுது. எதுனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை தான் லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஃபைண்ட் ரிப்பீட்டர். ஸோ ஒன்லி அவுட்டர் ஸ்கோப்ஸை போய் செக் பண்ணும்போது அப்படி ஒரு வேரியபிளே இல்லைன்னு சொல்லிடும். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடும். சரியாடம்மா? நீ அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டு அந்த வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கூட உனக்கு எரர் காட்டும். என்ன எரர் காட்டும்? இந்த வேரியபிளே இல்லை, இந்த வேரியபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி ஒரு எரர் காட்டும். விச் மீன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு காட்டிடும். ரைட்டாடாம்மா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி. ஸோ திஸ் வேரியபிள் இஸ் கால் லோக்கல் வேரியபிள் பிகாஸ் ஐ யூஸ்டு வித்தின் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். சரியாடாமா? ஓகேங்களா? ஸோ அதே அடுத்த எக்ஸாம்பிள், ஸ்கோப்பில் எல்லாமே வரும். எல்லா ஸ்கோப்பையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஒரு வேரியபிள் நம்ம எப்போ ஒருத்தவங்களை குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்லுவோம்? குளோபல் அப்படின்னாலே இன்டர்நேஷ்னல். ஊருக்குள்ள எங்கே போனாலும் நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன், எனக்குன்னு ஒரு ஆள்பலம் இருக்குது. ஸோ வாட் இஸ் குளோபல் ஸ்கோப் டாமா? Global scope means it is declared outside of all the functions. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவுட்சைடு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இட் இஸ் இன் அ ப்ரோக்ராம் நோன் அஸ் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிளாக நம்ம அவங்கள யூஸ் பண்ணுவோம். ஸோ குளோபல் வேரியபிள் இட் இஸ் ஆக்சஸ்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட்.
போத் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் எங்கே பார்த்தாலும் சரி, அது இன்சைடாக இருக்கட்டும் அவுட் சைடாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நான் உங்களை யூஸ் பண்ணிப்பேன். சரியாடா பசங்களா? ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி அபோவ் கோட் ஒரு கோட் யூஸ் பண்ணுறோம். இப்போ சேம் அதே கோடில் a is equal to 10ன்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே b is equal to 5 and print a நீங்கள் இங்கே எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரைட்டா பசங்க, யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஃபங்க்ஷன். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நான் ஏங்கிறது என்னது, ஏ இஸ் கால் குளோபல் வேரியபிள். ஏன் இதுக்கு பேர் குளோபல் வேரியபிள்? ஏன்னா இந்த ஏவை நான் எங்கே வேணாலும் த்ரூ அவுட் தி ஃபங்க்ஷன் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் குளோபல் வேரியபிள். என்க்ளோஸ்டு வேரியபிள் என்னடாமா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருப்பாங்க, லைக் எ நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அதில் யூஸ் பண்ணுற வேரியபிள். சரிங்களா? See a variable which is declared inside a function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அது பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், இதுதான் ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், அதில் a is equal to 10 யூஸ் பண்ணுறோம். இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் லைக் டிஸ்பிளே ஃபங்க்ஷன்னு இன்னொருத்தவங்களை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதில் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமா? தாராளமாக ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் இந்த ஏவை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து பார்க்கும்போது ஏ இஸ் கால் என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் இருக்காங்க. இட் இஸ் நாட் லோக்கல் ஸ்கோப், பிகாஸ் அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? ஸோ திஸ் ஸ்கோப் இஸ் கால் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இதுக்கு பேர் தான் என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான், ஹெட் ஃபங்க்ஷன். அந்த ஹெட் ஃபங்க்ஷன் இட்ஸ் லைக் அ பேரண்ட் ஃபங்க்ஷன். பேரண்ட் ஃபங்க்ஷனோட எல்லா விஷயத்தையும் சைல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ லக்ஷ்மீஸ்வரன். ஸோ தேங்க்யூடாமா. ஓகேவாடாமா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? வாட் இஸ் கால் அல்காரிதம்? அல்காரிதம்னா என்ன? வாட் இஸ் கால் அல்காரிதம்? An algorithm is a set of instructions. ஒரு அல்காரிதம்ங்கிறது என்ன பண்ணுன்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. It is called a set of instructions to accomplish ஒரு பர்டிகுலரான டாஸ்க்கை. சரிங்களா? ஒரு பர்டிகுலரான டாஸ்க்கை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக திருப்பி ஒரு விஷயத்த நான் லைக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஃபாலோ பண்ணுவேன். அல்காரிதம்னா ஒரு வேலை, ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன், அதுதான் அல்காரிதம். ஓகே, யா, எஸ், திஸ் இஸ் லைக் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் ஆர் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், அவ்வளோதான். டு அக்கம்ப்ளிஷ் அ பர்டிகுலர் டாஸ்க் ஆர் அன் இன்ஃபர்மேஷன். டன்ரா பசங்களா? அவ்வளோதான். நீங்கள் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சொல்யூஷன் ப்ரொசீஜராக இருக்கணும், இல்லை ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். ரெண்டுக்குமே அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஃப் யூ கன்சிடர்ஸ் அ ப்ராப்ளம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இஃப் கன்சிடர்ஸ் அ டாஸ்க், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டன்ரா பசங்களா? ஹூ இஸ் கால்ட் அன் அல்காரிஸ்ட்? ஒரு அல்காரிஸ்ட்னா யாருடாமா? அல்காரிஸ்ட்ங்கிறது ஒரு பர்சன் தட் இஸ் டிசைன் ஆஃப் algorithms. Who design algorithms called algorist. So is an ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தான் algorithm. ஓகேவா? சார்ட்டிங் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறது ஆர் அடுக்கி வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த மாதிரி எந்த வார்த்தையை போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட விருப்பங்களை பொறுத்து. ஓகேவா? You can organize or an arrange. So sorting is a process of arranging group of items. ஒரு சில group of items நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும் in an ascending order, descending orderல. சரியாடாமா? என்னென்ன சார்ட்டிங் நம்ம படிச்சிருக்கோம்? பபிள் ஷார்ட், குயிக் ஷார்ட், மர்ஜ் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட்ஸ், இது எல்லா ஷார்ட்ஸும் நம்ம படிச்சிருக்கோம். For an example, bubble short algorithm.
வாட் இஸ் சர்ச்சிங்? சர்ச்சிங்னா என்னது? ஃபைண்ட் பண்றது. லைக் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ சர்ச் அல்காரிதம் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு லொக்கேட் அ ஸ்பெசிஃபிக் டேட்டா. ஒரு சில டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. சரிடமா? எக்ஸாம்பிள் என்ன? லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் டுகெதர். Can we move on to the next question, Rama? ஸோ ஒரு அல்காரிதம்கான கேரக்டர்ஸ் என்னென்ன? எதெல்லாம் அதோட அல்காரிதம் கேரக்டர்ஸாக இருக்க முடியும்? ரைட்ரா பசங்களா? ஒரு அல்காரிதம்கான பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூ கேன் சே இட் இஸ் இன்புட். லைக் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே டெஃபினிஷன்ஸ்லாம் எழுத வேண்டாம். இட் இஸ் அ 3 மார்க் கொஷின். ஒரு 3 மார்க் கொஷனுக்கு எது எழுதுனா போதுமோ அதை மட்டும் எழுதலாம். ஸோ ஜஸ்ட் அவங்களோட ஹெட்டிங்ஸை மட்டும் எழுதுங்க. ஒரு அல்காரிதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்னஸ்னா இருக்கணும்னா லைக் கவுண்டபிள்ஸாக இருக்கணும். டெஃபினட்டாக ஒரு சில விஷயத்த தெளிவாக சொல்லிடணும். அந்த தெளிவு அல்காரிதமில் இருக்கணும். ஓகேவா? எஃபெக்டிவ் மீன்ஸ் அது நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துடணும். சும்மா ஏனோ தானோன்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி வேலிட் அண்ட் ஐ ஷுட் கெட் அன் சொல்யூஷன் ஃப்ரம் தட். சரியாடாமா? செகண்ட் திங் வந்து கரெக்டாகவும் இருக்கணும். இட் ஷுட் பி கரெக்ட் அண்ட் சிம்பிள். ஒரு அல்காரிதமோட மெயின் பாயிண்ட்டே அவங்க சிம்பிளாக இருக்கிறது தான். சரிடாமா? ஸோ ஃபைனட்னஸ்னா ஒரு 5 to 6 ஸ்டெப்பில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். வளன்னு இழுக்காம குயிக் அண்ட் சிம்பிளாக சொல்கிற மாதிரி. ஸோ வெரி ஃபைனட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அதில் நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்ஸில் யூ ஷுட் ஹாவ் அன் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தனியாக இருக்கணும், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கணும், இந்த மாதிரி தெளிவு நம்மளுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அன்ஆம்பியஸாக இருக்கணும். விசிபிலிட்டி மீன்ஸ் வாட்? ஸோ எளிய முறையில் இருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் விசிபிலிட்டி. போர்ட்டபிள்னா ஐ கேன் யூஸ் வேர் எவர் ஐ வாண்ட். எங்கே வேணாலும் அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடம்ன்றது இல்லாமல் வேறு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஷுட் பி இண்டிபெண்ட். ஸோ அது வந்து ப்ரோக்ராமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அது தனியாக நான் யூஸ் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் தனியாக வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இட் ஷுட் பி இண்டிபெண்ட். அது ஒரு இண்டிபெண்ட் வியூவாட்டாக இருக்கணும். ரைட்டா பசங்களா? எஸ். அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நம்ம இது புக் பேக்லேயும் இருக்கு, புக்குக்குள்ளேயும் இருக்கிறது தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்ஸ்லாம் விட்டுட்டு ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். ஓகே, ஸோ சி நெக்ஸ்ட் ஒன். இட் இஸ் கால் அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப். அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டினா என்னது? அல்காரிதமில் எதெல்லாம் கஷ்டம்? காம்ப்ளெக்சிட்டி மீன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் ஹடில்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. சரிங்களா? காம்ப்ளெக்சிட்டி. ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், மெயினாக காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் யார் என்ன அது எது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா ரன்னிங் டைம். எவ்வளோ டைம் ஆகுது, ஆர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ அந்த அல்காரிதமுக்காக ஸ்டோர் ஆகுது. ஒரு இன்புட்டுக்கு எவ்வளோ சைஸஸ் வேணும், n சைஸ் கொடுக்குறோமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் n. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு இருக்க பெரிய டிஃபிகல்ட்டிஸ். ஒரு அல்காரிதமுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு பேர்த்த மெஷர் பண்ணி தான் அது வேர்ஸ்டா இல்லை பெஸ்ட்டான்ற டைப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது என்ன கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கிவன் பை தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு அல்காரிதமில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறது யாரு? டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தால் டைமும் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி லைக் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை பற்றி பேசுகிறேன்னா தட் இஸ் கால் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸ்டோரேஜ் பற்றி பேசுகிறேன். ஸ்டோரேஜ் லைக் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ்னா என்னடாமா? மெமரியை பற்றி பேசுகிறோம். மெமரியில் எவ்வளோ அமௌண்ட் ரெக்வயர் ஆகுது. ஸோ டு ரன் ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம்ஸோ ஒரு கம்ப்ளீஷன் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க
நம்மளுக்கு ரன் டைமுக்காக எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சரிடாமா? இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் இட் இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி கொடுக்க முடியும்? 2 பார்ட்டால் கொடுக்க முடியும். ஃபிக்ஸ்டு பார்ட் அண்ட் வேரியபிள் பார்ட். இது 2 சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்பேஸை கணக்கு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸுக்கு திஸ் இஸ் வெரி இனஃப். இது போதும். ஓகேங்களா? அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். டைம், அதுலேயுமே டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஓகேவாடா பசங்களா? எனி டவுட்ஸ்? பசங்களா 11th ஈவினிங் வி ஹாவ் லைவ். ஓகேங்களா? ஸோ ஆஸ்பெக்டிக் நோட்டேஷன். ஆஸ்பெக்டிக் நோட்டேஷனா என்னது? இப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேங்கிங் கொடுக்க முடியும். ரேங்க் கொடுக்க முடியும். சரிங்களா? அல்காரிதமுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ண முடியும். யார் பெஸ்ட்டு, யார் வர்ஸ்ட்டு, யார் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கிங் கொடுக்குறோம்ல, அந்த சிம்பாலிக் நோட்டேஷனுக்கு பேர் தான் ஆஸ்பெக்டிக் நோட்டேஷன். ஓகேவா? ஸோ ஆஸ்பெக்டிக் நோட்டேஷன்ஸ் ஆர் தி லாங்குவேஜஸ். அது ஒரு லாங்குவேஜ் which give a meaningful statements about time and space complexity. ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்காக நம்ம சொல்கிறது தான் ஆஸ்பெக்டிக் நோட்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த கிளாஸில் நீங்கள் 3 நோட்டேஷன்ஸ் படிக்கிறீங்க. பிக் ஓ, ஒமேகா அண்ட் தீட்டா. இந்த மாதிரி 3 நோட்டேஷன்ஸ் படிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஸோ ஒரு அல்காரிதமுக்கு நம்மளுக்கு பிக் ஓன்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து வர்ஸ்ட் கேஸ். அந்த அல்காரிதம் இருக்கிறதுலே பேடு, வர்ஸ்ட்டு, இதுதான் ஃபெயிலான ஒரு அல்காரிதம். அதுக்கு நம்ம இந்த நோட்டேஷனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒமேகாங்கிறது இதோட ரிவர்ஸ், பிக் ஓட ரிவர்ஸ். இது வர்ஸ்ட்னா இது பெஸ்ட் கேஸுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் ஓல்ஸ் டிஸ்கிரைப் தி அப்பர் பவுண்ட். இப்போ அப்பர் பவுண்ட்னா என்னது? வர்ஸ்ட் கேஸ். வர்ஸ்ட் கேஸ்னா அப்பர் பவுண்ட்ராமா? வர்ஸ்ட் கேஸ்னா என்னது? அப்பர் பவுண்ட். அப்படின்னா அப்போ ஒமேகா என்ன கொடுக்கும் நம்மளுக்கு? லோவர் பவுண்ட், விச் இஸ் தி பெஸ்ட் கேஸாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? இந்த அல்காரிதம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒமேகா அப்படிங்கிற ரேங்கிங் கொடுப்பாங்க. ஓகே, தென் வாட் இஸ் தீட்டா? ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம், 2 பேரும் எக்ஸ்ட்ரீம்னா அப்போ தீட்டாங்கிறது ஆவரேஜ், 2க்கும் நடுவில். ஓகேவா? இட் இஸ் ஆவரேஜ். அது வர்ஸ்ட்டும் கிடையாது, பெஸ்ட்டும் கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் தீட்டா. ஸோ வென் அன் அல்காரிதம் ஹாஸ் அ காம்ப்ளெக்சிட்டி வித் அன் ஒரு, அதாவது வர்ஸ்ட்டும் இல்லை பெஸ்ட்டும் இல்லை, 2ம் ஈக்குவல், சரி சமமாக இருக்குது. என்னால் அது வர்ஸ்ட் பெஸ்ட்டுன்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. தென் தட் ஃபங்க்ஷன் இஸ் கால் தீட்டா. அதை வந்து நம்ம தீட்டான்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒமேகாவோட 0வோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி சொல்ல முடியும்? n log n. ஓகே, தீட்டாவோட எல்லாத்தையுமே n log n வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி n log nங்கிறது என்னது? டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக நம்ம மெஷர் பண்ணுற டேட்டா. n log n. n என்னடாமா? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. n என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு அல்காரிதமில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் டைம் காம்ப்ளெக்சிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, n log n is the both in worst and best கேஸில் வருது. ஓகேவாடா பசங்க? நெக்ஸ்ட் போலாமா? So we have completed around 5 chapters தபா. சாரி, 4 chapters வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, நிமிஷம் தாம்மா. யாடா பசங்களா? ஸோ ஐ திங்க் பிளாக் இஸ் நாட் மச் கிளியர் தென் எவ்ரி திங். ஸோ நான் உங்களுக்கு ஒயிட்லேயே நான் அதை கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ பசங்களா, திஸ் இஸ் சாப்டர் 5. ஸோ சி சாப்டர் 5. சாப்டர் 5ல ஃபஸ்ட்டு விஷயம் யா. ஸோ இனிமேல் வந்து சாப்டர் 5 to 10 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நீங்கள் லிசன் பண்ணலாம்.
ஸோ சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா என்னடாமா எவ்வளோ மோட்ஸ் இருக்குது. ஒரு பைத்தான் எழுதுறதுக்கு எத்தனை மோட்ஸ் இருக்குன்னா நம்மக்கிட்ட 2 மோட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த மோட்ஸ்? இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்டிவ் மோட். இன்ட்ராக்டிவ் மோட்னா நான் என்ன சொன்னேன், நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓகேங்களா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த சைன் யூஸ் பண்ணி டைரெக்டாக எழுதுறது. லைக் எப்பயும் போல் ஒரு மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுவோம், a+b அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது. கோடை எழுதவே தேவையில்லை, அதுக்கு கோட் தேவையில்லை. இன்ட்ராக்டிவ் மோடுக்கு யூ ஹவ் ரைட் இன் அ கமாண்ட் ப்ராம்ப்ட், அது யூஸிங் திஸ் ஒன். சரிங்களா. ஸ்கிரிப்ட் மோட்னா என்னது? ஸ்கிரிப்ட் மோடுங்கிறது ஒரு சோர்ஸ், அதை நீ தனியாக ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஃபைலையும் யூ கேன் சேவ் இட் அண்ட் ஸ்டோர் வித் அன் எக்ஸ்டென்ஷன் .py. pyங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு ஒவ்வொரு சோர்ஸ் ஃபைலும் என்னால் தனியாக ஸ்டோர் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவ் மோடில் அதை பண்ண முடியாது. சரியாடாமா? ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? இதுக்கு பேர் தான் என்னடாமா? ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் கொஸ்டினை கேட்குறேன், யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லுங்க. வாட் இஸ் டோக்கன்ஸ்? டோக்கன்ஸ்னா என்னடாமா? டோக்கன் ஆஃப் லவ் லைக் அந்த மாதிரி. டோக்கன்ஸ்னா என்ன? வாட் இஸ் டோக்கன்ஸ்? நோ ஐடியாவா? இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு லைன்லையுமே அந்த டோக்கன்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு லைனே இந்த டோக்கன்ஸால தான் மேடப் ஆயிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்மால் பிளாக். ஒவ்வொரு நம்ம எப்படி வந்துட்டு கெமிஸ்ட்ரியில வந்து ஒவ்வொரு ஆட்டம்ஸ் எப்படி சொல்லுவோம், இட் இஸ் அ பேசிக் எலிமெண்ட்ரி பிளாக் ஆஃப் ஆர் ஸ்ட்ரக்சர் லைஃப் அப்படிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமோட. ஒரு ப்ரோக்ராமை நான் பிரேக் பண்ணேன்னா ஒவ்வொரு லாஜிக்கல் லைனையும் நான் பிரேக் பண்ணுறேன். அதில் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டோக்கன்ஸ், வேறு யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டோக்கனாக இருப்பான். இன்டு அ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஒரு ஆர்டரில் இருப்பாங்க, லெக்சிக்கல் காம்பவுண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? டோக்கன்ஸ். சரியாடமா? ஸோ யாரெல்லாம் அந்த டோக்கன்ஸ்? ஸோ தெர் ஆர் five categories of tokens are there. What are the categories? First is identifiers. Identifiersனா என்னது? வேரியபிள்ஸ். குட் மார்னிங் நம்ம. கீவேர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்ட் அது வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருப்பாங்க. அண்ட் யூ கால் ஆப்ரேட்டர்ஸ், 2 ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு டீலிமிட்டர்ஸ், ஒரு சில விஷயத்துக்கு டீலிமிட்டர்ஸ், சின்டாக்ஸுக்காக டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டீலிமிட்டர்ஸ்னால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லிட்ரல்ஸ். ஸோ நியூமரிக்கல் லெட்டர்ஸ் வருமா, ஃபோக்கல் லெட்டர்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து செய்கிறது. சரிடாமா? என்னை கேட்டிங்கன்னா நீ ஃபிஃப்த்து டு 10th எல்லாமே படிக்கிறது பெட்டர். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவாடாமா? நம்ம பைத்தான்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் யூ ஆர் யூசிங் இன் பைத்தான்? ஏடா பசங்க, which are the operators we are using in Python? ஸோ நம்மளோட பைத்தானில் பார்த்தீங்கன்னா we are using arithmetic, relational, logical, assignment and conditional. கண்டிஷனல்னா என்னது? டெர்னரி ஆப்ரேட்டர். எல்லாமே ஒன்று தான். arithmetic, relational, logical, assignment and conditional, இந்த 5 வகையான ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட் ராமா? These are the continuous operators we have been using. Next, what is called literal? லிட்ரல்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன? சரிடாமா? லாஸ்ட் டோக்கன் யாரு? which is called as last token called literal. What is literal? Explain the types of literal. What is literal and explain the types of literal. அவங்களோட டைப்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரிங்களா? லிட்ரல்ங்கிறது என்னது? அது ஒரு ரா டேட்டா.
ஒரு வேரியபிள் ஆர் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் லிட்ரல். ஒரு நியூமரிக் நம்பர்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், தட் இஸ் கால் லிட்ரல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ நியூமரிக்கல் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்டரல், பூலியன் லிட்ரல்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ நியூமரிக்னா என்னது? இட் ரெஃபர்ஸ் நம்பர்ஸ் ஆர் டிஜிட்ஸ். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இம்யூட்டபிள்னா இட் கான்ட் சேஞ்ச். இம்யூட்னா என்னடாமா? இட் இஸ் கான்ட் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸ்ட்ரிங் லிட்ரல் மீன்ஸ் அது கேரக்டர்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ்டு பை கோர்ஸ் யூஸ் பண்ணுறது. பூலியன்னா என்னது? பூலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒருத்தருக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு அலோகேட் பண்ணால் தட் இஸ் கால் பூலியன். 2 வேல்யூஸ் ஆன்சர் பண்ணுவீங்க, தட் இஸ் கால் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எனி டவுட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாமா? யாரா பசங்களா, எனி டவுட்ஸ் யூ ஹாவ்? இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது அப்படியே படிச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். வென் they are டாக்கிங் அபவுட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், புக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும். சரியா? நான் புக் பிக் தான் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் எப்பயும் போல் எழுதிக்கோங்க. பட் புக்கில் இருக்க அந்த ஃபுல் பேராவை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரைட்மா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். வாட் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்? ஒரு ஈக்குவல் டு சைனை வச்சு எல்லாமே முடிப்போம். தட் இஸ் கால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல் டு சைன் இஸ் கால் சிம்பிளி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதையே அசைன் பண்ணுறோம், ஒரு வேல்யூஸை கொண்டு போய் வேரியபிளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இதை கொண்டு போய் இவனுக்கு போடு அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணுறோம் ஒரு வாக்கை. ஸோ தட் இஸ் கால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி என்னென்ன காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்? காம்பவுண்ட்னா ஒரு சிம்பிள் காம்பவுண்டுக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிள்னா ஒரு ஆள், காம்பவுண்ட்னா 2-3 பேர். சரியா? ஸோ அந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கூட சேர்ந்து காம்பவுண்டாக ஒர்க் பண்ணுறது யாருன்னா, ஒரு ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட அப்படியே சேர்ந்து ஈக்குவல் டு கம்பைனாக ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ். So see this example, a is equal to 5, ab is equal to 5 ன்னு ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். இப்போ a plus equal to 2னா என்ன அர்த்தம்? a வந்து யாருக்கு ஈக்குவல்? அந்த ஏவே 2 டைம் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ a is equal to a plus 2. இதுக்கான அர்த்தத்தை அவங்க சொல்கிறாங்க. a ஹேஷ்டேக் போட்டு பண்ணணும். ஹேஷ்டேக் போட்டால் திஸ் இஸ் இது என்னடாமா? இது வந்துட்டு கமாண்ட் லைன்ஸ். அதனால ஆக்சஸ் போடுறோம். ரைட் சைடில் இருக்கிறவங்கள லெஃப்ட் சைடில் கொண்டு போய் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இது உங்களோட வேலை. எனி டவுட் so far? I think no. Next one is called main question, that is known as ternary operator. என்னடா பசங்களா? It is known as ternary operator. ஒரு ternary operator பற்றி நம்ம பார்க்குறோம். Ternary means it is also known as conditional operator. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து conditional operator. ரைட்டா? ஸோ இந்த conditional operator என்ன பண்ணுண்டா பசங்களா? இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் இஃபெல் ஸ்டேட்மெண்ட். ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு அதுக்கேற்ற மாதிரி தான் அசைன் பண்ணும். சரியா? ட்ரூனா ஒரு வேல்யூ அசைன் பண்ணும், ஃபால்ஸ்னா இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ இட் இஸ் சிம்பிளி லைக் டெஸ்டிங். ஒரு கண்டிஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, அது வந்து ஒரு மல்டி லைன். இட் இஸ் லைக் அன் இல்ஃபெல்ஸ் மேக்கிங். அந்த இல்ஃபெல்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ சின்டாக்ஸ், அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். வேரியபிள் நேம் போட்டுப்பீங்க, ட்ரூ ஃபர்ஸ்ட், ஆன் ட்ரூ, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ ஆல் ஃபால்ஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இந்த கண்டிஷனே கொடுப்போம்.
இஃப்னு போட்டு அந்த கண்டிஷன் என்ன கொடுப்போம், எந்த வேல்யூஸோ அந்த வேல்யூஸ்க்கு நடுவில் தான் கண்டிஷன் கொடுப்போம். ஃபர்ஸ்டே கண்டிஷன் கொடுத்துட மாட்டோம். தென் ட்ரூக்கான வேல்யூ இஃப் போட்டு கண்டிஷன் எழுதி எல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கான வேல்யூ. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஈக்குவல் டு 50 70. புரியுதா? 50 70ன்னு வேல்யூ கொடுத்துட்றேன். அந்த வேல்யூக்கு நடுவில் தான் கண்டிஷனே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இஃப் 49 இஸ் லெஸ் தென் 50, இதுக்கு என்ன அர்த்தம்? 49 லெஸ் தென் 50ங்கிற எக்ஸ்பிரஷன் ட்ரூ. இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ எக்ஸ்பிரஷன்னா எனக்கு மினிமம்க்கு 50ங்கிறது அலோகேட் ஆகும், இல்லைன்னா 70ங்கிறது அலோகேட் ஆகும். இப்போ 49 இஸ் லெஸ் தென் 50, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இதில் என்ன கொஷின்ஸ் இருக்கா மேம்? நான் பார்க்காது இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஐம் ரிவைசிங் ஆல் தி இம்பார்ட்டன்ட் புக் பேக் 1 marks, புக் பேக் 2 marks, பட் இன்சைட்ஸும் இருக்கு. ஐ வில் லெட் யூ நோ. யாடா பசங்களா? 49 இஸ் லெஸ் தென் 50, கரெக்டுங்களா? அவங்க லெஸ் தென் 50 ஆக்கிறதுனால மினிமம் வேல்யூ 50 தான் அசைன் ஆகும், 70 வராது. ஸோ மினிமம் இஸ் ஈக்குவல் டு 50 தான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும். எப்படி அவுட்புட் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபர்ஸ்டில் இருக்கிற வேல்யூ, ஃபால்ஸாக இருந்தால் செகண்டாக இருக்கிற வேல்யூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாமாடாமா? நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ். அந்த எஸ்கேப் சீக்வன்ஸும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாரா பசங்களா? வாட் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ்? எஸ்கேப் சீக்வன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோடு பை அ பேக் ஸ்பேஸ். அது கூட ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எழுதுவோம். எத்தனை கேரக்டர்? ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் எழுதுவோம். அதுக்கு பேர் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ ரைட் அ நோட் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ்னா இன் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். ஒரு பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஸ்பிளாஷ்ங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி தான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை எழுதுவோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்துடுவாங்க. இட்ஸ் ஃபாலோட் பை அ லெட்டர் கால்ட் ஸ்பெஷல் கேரக்டர். தட் இஸ் கால்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ். இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை வந்துட்டு வாட் ஆர் த எஸ்கேப் சீக்வன்ஸ் வி ஹாவ்? என்னென்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குடா பசங்களா? It is used in representing ஒரு certain white space characters represent பண்ணுவாங்க. யார் யாருன்னு பாருங்க. 2 black space யூஸ் பண்ணீங்கன்னா அது பேக் ஸ்பேஸ். ஓகே, லைக் பின்னாடி ரிவர்ஸ் வரணும் அப்படின்றது அர்த்தம். ஒரு பேக் ஸ்பேஸ் போட்டு அதை எழுத போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு கோட்ஸ் போட்டிங்கன்னா அந்த கோட்ஸும் நம்மளுக்கு கொஸ்டினில் இன்க்ளூட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் கோட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா அது இன்க்ளூட் ஆகாமல் போயிடும். கரெக்டாக? லைக் ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர் நம்ம பிரிண்டில் டபுள் கோட்ஸ் கொடுத்தா தான் அது டிஸ்பிளே ஆகும். டபுள் கோட்ஸ் கொடுத்துல வெல்கம்னு வந்தால் வெறும் வெல்கம் தான் வரும், அந்த கோட்ஸ் வராது. கரெக்டாக? ஆனால் எனக்கு அந்த கோட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த பிளாக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த நம்மளுக்கு கோட்ஸும் சேர்ந்து வரும். சரியாடாமா? ஸோ இந்த பர்பஸுக்காக தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒர்க் ஆகிறாங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்லாஷ் என்னு போட்டிங்கன்னா நியூ லைன். ஓகே, ஸ்லாஷ் டீனா இட் இஸ் மீன்லி டேப் ஸ்பேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மைனூட்டாக பார்த்துக்கலாம். Okay, everyone. Can we move on to the 6th question? 6th chapter. What are the control structures in Python? நம்ம பைத்தான்ல இருக்க கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னடாவா? எதெல்லாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? வாட் ஆர் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வி ஹாவ்னா நம்மக்கிட்ட சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங்னா இஃப்
ஸ்விட்ச் கேஸ் மாதிரி அந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்காங்க. அண்ட் ஐட்ராக்டிவ் அண்ட் லூப் லைக் இஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி 3 விதமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. உடனே சீக்வன்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங், ஐட்ராக்டிவ் அண்ட் லூப்பிங், அது நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே மேடமா? ஐட்ராக்டிவ் ஆர் லூப்பிங் மீன்ஸ் வாட்? விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஐட்ராக்டிவ்னாலே நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் டிஸ்பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 6th சாப்டர்ல இருக்க உள்ளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. யூ ஹாவ் லாட் அண்ட் லாட் கொஸ்டின்ஸ் இன்சைடு. வாட் இஸ் ரேஞ்ச்? ரேஞ்ச்னா என்ன? அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுற டெஃபினட் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, பிரேக், கண்டினியூ, பாஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் நிறைய இன்னர் கொஸ்டின்ஸ் இருக்குது 6th சாப்டரில். சரியாடாமா? 5th கம்பேர் பண்ணும்போது 6th யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்னர் கொஸ்டின்ஸ் அவைலபிள். ஸோ ரைட் அ நோட் ஆன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரேக்கோட பயன்பாடு எங்கே? இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லூப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த லூப்பை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கண்டிஷன் முடிஞ்சு ஸ்டாப் ஆகும். அது எப்பயும் போல் நடக்கிறது. கரெக்டாக? எப்பயும் போல் நடுவுக்கு இல்லாமல் நடுவில் அது தனியாக ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே? ஸோ கண்ட்ரோல், இது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். பிரேக்குங்கிறது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதோட கண்ட்ரோல், அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆன அந்த செகண்ட் ஃபார் லூப்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ் ஆயிடும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் தி பாடி ஆஃப் தி லூப். லூப்புக்கு வெளியே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டெப்புக்கு இமீடியட்டாக கண்ட்ரோல் பாஸ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் இது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? பிரேக் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்ட். இப்போ வந்து இது 3 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா கிவ் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. சரியாடாமா? Next, what is the syntax of if-else statement? If-else statement ஓட syntax என்ன? சரிடாமா? What is the syntax of if-else statement? if போடணும், condition பக்கத்தில் எழுதிக்கணும், colon sign must. அதுக்கப்புறம் if ஓட statement blocks இதெல்லாம் வருமோ அதை எழுதிப்போம். else போட்டுட்டு அவனோட statement block. elseக்கு பக்கத்துலேயே colon must. This are the syntax. அவ்வளோதான். சின்டாக்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு சின்டாக்ஸுக்கான பிடிஎஃபை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே வாடமா? டோன்ட் வரி அபவுட் தி சின்டாக்ஸ். அதுக்கான பிடிஎஃபை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? ஒரு சில பேர்த்துக்கு ஏன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு பேர் கொடுத்துருக்கோம்? ஏன் இந்த சாப்டரோட பேரே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? பிகாஸ் இது எல்லாமே கண்ட்ரோல்ஸோட கீழ்ப்படியில் வருவாங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு சில விஷயத்த நான் ஜம்ப் ஆகுதுங்க. கண்ட்ரோல் எங்கே எப்படி போகும் தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆன் ஆயிரும். ஓகே? இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போகணும்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது எங்கே தோணுதோ அங்கே டக்குன்னு ஜம்ப் ஆகும். ஸோ இட் காசஸ் அ ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு கண்ட்ரோல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் இதுக்கு பேர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஏன் இதுக்கு பேர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு வந்துச்சு? சிம்பிளி பிகாஸ் வி ஆர் சேஞ்சிங் தி கண்ட்ரோல்ஸ். ஓகேவாடா பசங்களா? Simply because we are changing the controls, we name it as control structure. ஸோ இந்த லெசனில் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்துட்டு 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸாக தான் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம்ஸை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். சரியாடாம்மா? ப்ரோக்ராம்ஸை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி பிரேக் அண்ட் கண்டினியூக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ. மேம் இதில் ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லித்தரல, அப்போ ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ப்ரோக்ராமை நாளைக்கு மார்னிங் 6 o'clock பார்க்க போகிறோம். ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு அசம்பிள் இன் தட் லைவ். சரியா? லைவில் யாரும் அசம்பிள் ஆகாமல் இருக்காதீங்க பசங்களை. ஓகே?
ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன வித்தியாசம்? பிரேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லூப்பை லைக் அப்ரப்டாக விட்டுட்டு வெளியே வந்துடும், திருப்பி கண்டினியூ பண்ணாது. சரியா? கண்டினியூ மீன்ஸ் அந்த இடத்துல லூப் எக்ஸிக்யூட் ஆகாதுதான். கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் படித்தப்போ லூப் எக்ஸிக்யூட் ஆகாதுதான். ஆனால் அது லூப்போட அடுத்த இன்க்ரிமெண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் லூப்பில் ஒர்க் ஆகாதே தவிர லூப்பை விட்டு வெளியே வராது, லூப்போட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் யூஸ் டு எக்ஸிக்யூட் தி ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி லூப். ஒரு ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் என்னடாமா நான் சொன்னேன்ல, பிரேக்குன்னு பார்த்துட்டா கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக லூப்போட அடுத்த ஸ்டேட்மெண்ட், இப்போ லூப் பாடியோட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆயிரும். பட் கண்டினியூங்கிறது அப்படி கிடையாது. லூப்போட இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஐட்ரேஷன் ஆல்சோ இன்க்ரிமெண்ட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆயிரும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் யூஸ் பண்ணால் போதும், கண்டினியூங்கிற வேர்ட் யூஸ் பண்ணால் போதும், பிரேக் அண்ட் கண்டினியூக்கு. யூ காட் இட்? ஸோ இன்னும் மோர் கிளியராக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் கிளாரிட்டியாக சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே மார்க்ஸ் போகக்கூடாதுன்னு நம்ம நினச்சோன்னா we can say it by this way. யாரா பசங்களா? ஸோ மக்களே, ஸோ த கவுண்ட் இஸ் வெரி லெஸ். ஓகே டன். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ நீங்கள் எல்லோரும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான பிடிஎஃபை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் பசங்களாம் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸோட பிடிஎஃப் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். சரியாடாமா? ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆல் கோ அண்ட் ஸ்டடி பை யோர் ஓன் நினைக்கிறேன். 5 மார்க்ஸை வி வில் ரிவைஸ் இட். டாப் 25 மார்க்ஸை இன்றைக்கி லைவில் நம்ம பார்ப்போம். ஸோ தட் அதில் எல்லோரும் அசம்பிள் ஆகிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரியாடாமா? ஸோ கேன் வி ஆல் லீவ்? Yes. So bye bye, Pasangla. Have a very great day.